இல்லை, அவர் இதுவரை 2 மாநாடு நடத்தியிருக்கிறாரு. இப்போ வந்து வெளியில் கேரவனில் உட்காந்து அவர் வந்து சுற்றுப்பயணம் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாரு. என்ன காரணத்திற்காக, என்ன கோரிக்கைக்காக, என்ன செயல்பாட்டுக்காக அவர் வந்து சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேரில் வந்து அவர் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு. இப்போ வந்து விஜய் அவர்களும் அதற்கு பின்னாடி வந்து போகிறார். 2 பேரையும் இயக்குவது, அதிமுகவையும் இயக்குவது, தவேகாவையும் இயக்குவது அப்படிங்கிறது டெல்லி தான், பாஜக தான் இயக்குது. அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியா முழுக்க வாக்கு திருட்டு மூலமாக ஆட்சிக்கு வந்த மைனாரிட்டி அரசு பாஜக அரசு. இப்போ வாக்கு திருட்டு மூலமாக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற பாஜக அரசு மறைமுகமாக கொல்லைப்புறமாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு பல செயல் திட்டங்களை, பல பிளேயர்ஸை இறக்கி விட்டுருக்காங்க. அதில் ஒரு பிளேயர் தான் வந்து விஜய், இன்னொரு பிளேயர் வந்து சீமான். 2 பேரும் வந்து வெளிப்படையாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த திராவிட மாடல் அரசை, சமூக நீதி அரசை, ஒரு சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவருடைய கொள்கை வழியில் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசை வீழ்த்தி ஒரு சனாதன அரசை, இந்து ராஷ்டிரத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு அரசை நிறுவுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதற்கு விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் துணை போகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள். அதிமுகவில் வந்து செங்கோட்டையன் வந்து இன்னும் 10 நாளில் எங்களை எல்லாத்தையும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவங்க கூட்டணி எல்லாம், அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தா உங்கள் கூட்டணிக்கு வந்து வலுவாக இருக்குமா எப்படி? இல்லை, இணைக்கட்டும். இணைவதற்கே அவர்களுக்கு வந்து நெருக்கடிகள் இருக்குது. இணையக்கூடாது என்பதுதான் பாஜகவுடைய செயல்பாடு, செயல் திட்டம். ஏன்னா இந்தியா முழுக்க வந்து இருக்கிற மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு செயல் திட்டம் தான் பாஜகவுக்கு இருக்குது. 2 மாநில கட்சிகள் வலிமையாக இருந்துச்சுன்னா பாஜக உள்ளே வர முடியாது. அப்போ ஒரு கட்சி வந்து வலிமையாக இருக்கணும், இன்னொரு கட்சி பலவீனப்படுத்தணும். அந்த பலவீனமான கட்சியோடு அவங்க ஒன்றிணைவார்கள், பலமான கட்சியை எதிர்ப்பார்கள். இதுதான் இன்றைக்கி வந்து எல்லா மாநிலங்களும் நடக்கிற அவங்களுடைய உத்தி. அந்த உத்தியை தான் இன்றைக்கி வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்த முனைகிறாங்க. இதை விடுதலை சிறுத்தைகள் தொலைநோக்கு பார்வையோடு புரிந்து கொண்டு பாஜகவை எப்படி வீழ்த்துவது என்கின்ற அந்த தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் செயல்படுகிறோம். சமூக நீதி ஆட்சி நடக்கிற தமிழகத்தில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்தை அந்த தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலகத்தில் உள்ள நொய்ய முடியல, சேரில் உட்கார முடியல, அந்த அலுவலக பணிகள் சுத்தமாக மேற்கொள்ள முடியல. எக்ஸாம்பிள் நம்ம சங்கராபுரம் ஏரியாவிலே இருக்குது. ஏகப்பட்ட சமூக நீதி சொல்லிட்டு இருக்குது திமுக ஆட்சியில். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பங்கு வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்போ பொதுமக்கள் ரொம்ப கேள்வி இருக்கிறாங்க. இது வரைக்குமே ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரில் உட்காரக்கூடிய நிலை வந்து கிடையாது. அது எப்படி இல்லை, இதை வந்து இன்னைக்கு கூட எங்களுடைய கட்சி சார்பாக திண்டிவனத்தில் வந்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் ரவிக்குமார் அவருடைய தலைமையில் போராட்டம் நடக்குது. இந்த சமூக நீதி அப்படிங்கிற கோட்பாடு ரொம்ப முக்கியமானது. தந்தை பெரியாருடைய கோட்பாடு, பேரறிஞர் அண்ணாவுடைய கோட்பாடு, கலைஞர்களுடைய கோட்பாடு. இதற்கு எதிரான கோட்பாடு தான் சனாதன கோட்பாடு. சமூக நீதி அப்படிங்கிற கோட்பாட்டை மையப்படுத்தி நடக்கின்ற இந்த ஆட்சியிலே இப்படி நடக்குது அப்படின்னா சனாதன கோட்பாட்டை நிறுவக்கூடியவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை, எங்கு நடந்தாலும் அதை வந்து எல்லோரும் இணைந்து, இது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது ஒரு சமூக பிரச்சனை. இந்த சமூக பிரச்சனை எல்லோரும் சேர்ந்து தான் வந்து ஒரு மனிதனை வந்து நீங்கள் வந்து அவர் தலித் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை வந்து எல்லோரும் சேர்ந்து தான் இதை வந்து நம்ம கண்டிக்க வேண்டியது இருக்குது, எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது இருக்குது. யார் செய்கிறாங்க, இப்போ வந்து இந்த நடக்குது அப்படின்னா யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து யாரும் பேச முடியாது. எந்த சமூகம் செய்யுது அப்படிங்கிறது யாரும் பேச மாட்டாங்க. அப்போ இந்த பின்னணியிலிருந்து தான் நம்ம இந்த சமூக நீதியை பார்க்கணும். எல்லோரும் சேர்ந்து சமூக நீதியை வென்றெடுப்பதற்கு தான் நம்ம அந்த போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கணும். சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு படு மோசமாக கேவலமாக போயிட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கே சரியில்லை, சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த முடியாத ஒரு தரங்கட்ட ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி நடந்துருக்குது ஆதரவு. அதாவது இது வந்து பாஜகவினுடைய குரல், பாஜக சொல்றத அவர் பேசுறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.